எதுக்கு முதலமைச்சர் உதவி மையம் எதுக்கு வச்சிருக்கீங்க? நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய தானே, மக்களுக்கு நீங்கள் சும்மா செய்யல, மக்கள் வரி பணத்தை தான் செய்கிறீங்க சரிங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டது எங்கள் அப்பா எங்கள் அம்மாளி முதல்ல கேட்கணும் சரி. நானும் காலைல ஃபோன் அடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், முதலமைச்சர் உதவி மையத்துக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க. இப்போ சாயங்காலம் இன்னும் வரைக்கும் வரலையே, கம்ப்ளைண்ட் எடுத்தீங்களா, கேட்டிங்களா, அனுப்புனீங்களா, ஃபோன் பண்ணிங்களான்னு கேட்கறதுக்கு 1 மணி நேரம் ஃபோனில் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோன்னு கேட்காத மாதிரி 4-5 டைம் அவங்களே ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. திருப்பி 1 மணி நேரம் ஃபோனில் வெயிட் பண்ணி லைன் எடுக்கிறாங்க. அவங்க திரும்பி ஹலோ ஹலோ உங்களுக்கு இங்கே பேசுறது எங்களுக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு துண்டிக்கிறாங்க. இது என்ன இது? எதுக்கு? அவங்களாம் ஊழியர் தானே வேலை பார்க்குறாங்க, சம்பளம் தானே வேலை பார்க்குறாங்க, இதயத்தில் ஈரமே இல்லையா? எதுக்கு அப்புறம் முதலமைச்சர் உதவி மையம் ஏன் வைக்கிறீங்க? வைக்காதீங்கிற நானே வைக்காதீங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு ரோடு வசதியில் தண்ணி வசதியில்னு கேட்டதுக்கு நீங்கள் என்ன எதுன்னு பதில் சொல்லலை. இப்போ நான் வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் இருக்கேன், என் ஊர் மயிலாடுதுறை. எங்கள் வீடு தனி வீடு, போஸ்ட்மார்ட்டம் வீட்டு மேலே விழுந்து கிடக்க, கரண்ட் இல்லை 2 நாளாக, தனி காட்டில் இருக்காங்க, 2 பேரும் வயசானவங்க, நாங்கள் தூரத்தில் இருக்கோம். என்ன எதுன்னு பார்க்கணுமா இல்லை? இபி ஆஃபீஸ் போனால் அவன் நக்கலாக பதில் சொல்கிறான், போய் இன்ன வரைக்கும் பார்க்கல. சரி ஏதாவது கமிஷன் காசு வேணா கூட நாங்கள் கொடுக்குறோம், வந்து பாருங்கிறதுக்கு வந்து பார்க்கல. அப்போ முதலமைச்சர் உதவி மையத்துக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் காலையில் கொடுத்தேன், கேட்குறேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டாங்க. 8 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு அவங்களே கட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு மக்கள் மேலே அக்கறை உள்ளவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என் தாய் தோப்பேன் காட்டில் கிடக்காங்க, போஸ்ட் மரம் விழுந்து வீட்டு மேலே விழுந்து கிடக்குன்னு சொல்லி ஃபோன் அடித்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எடுக்கல. அதுக்கப்புறம் அங்கே இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் வந்து பார்க்க மாட்டேங்க. ஓசிலே செய்ய போகிறாங்க இபி ஆஃபீஸ்லேருந்து வந்து பணம் எப்படி இருந்தாலும் 500 600 கமிஷன் வாங்க தானே செய்வாங்க.